நான் வந்துட்டு 4 காசு சம்பாதிக்கணும், எனக்கும் ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும், எனக்குன்னு எடுத்து வைக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் பொண்டாட்டி கேட்டு பாரா, சொல்லுவா. ஏமா சொல்லுமா, நம்ம பிறக்கும் போதே பொண்டாட்டி கூட பிறந்த மாதிரில பேசிட்டு இருக்கேன். வழியா இருக்கா, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு. அதெல்லாம் கிடையாது. டேய், நீ என்னடா இங்க பண்ணிருக்க? நாங்க இங்க ஒரு சின்ன ஒரு வேலை விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க அப்புறம் என்னப்பா இந்த பக்கம்? எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனைப்பா. சரி, அதான் பாஸ்டர் பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போலாம். சரி, என்னோட நீ இங்க வந்து இங்க உட்காந்துருக்க இந்த நேரத்துல? எனக்கும் ஒரு விஷயமா பாஸ்டர் பார்க்கணும், அதனால வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போலான்னு நான் வந்தேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ சிங்கிளா தானே இருக்க, உனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துருப்போகுது? என்ன பாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, என்னென்ன கஷ்டத்தை சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஓஹோ, ஒரே தொல்லை. நீ கப்பலா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு சிங்கிளா இருக்கிறனை பத்தி என்ன பிரச்சனைன்னு கேக்குற? சரிடா, எங்களுக்கு என்னை விட பெரிய பிரச்சனை உனக்கு என்ன இருக்க போகுது? ஏய், என்ன பெரிய பிரச்சனை என்னத்த சொல்ல? இப்போ ஒரு சிங்கிளா இருக்கிற பையனா வச்சுக்கோ, நான் வந்துட்டு 4 காசு சம்பாதிக்கணும், எனக்கும் ஒரு விஷயம் சேர்த்து வைக்கணும், எனக்குன்னு எடுத்து வைக்கணும். அப்புறம் என்னோட தேவைகள் எல்லாம் வந்துட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டா தாண்டா வந்துட்டு அப்புறம் சொசைட்டில நல்லா பேர் வாங்க முடியும். சிங்கிளா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, தட் இஸ் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. பாத்துக்க, என்னடா சும்மா சிங்கிள்ன்ட்டே இருக்க? கப்பல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என் பொண்டாட்டி கேட்டு பாரா, சொல்லுவா. ஏமா சொல்லுமா. என்னத்தங்க சொல்றது? வாரம் ஆச்சுன்னா நம்ம எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைப்போம், எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான், துணி எடுத்து தர மாட்டேங்கிறான், நல்லா சோறு கூட வாங்கி தர மாட்டேங்கிறான். என்னத்தங்க சொல்றது? இல்ல என்ன சொல்றாரு பண்றாரு, வாங்கி தர மாட்டேங்கிறாருன்னு சொல்ல வந்தேங்க. இத்தனை பிரச்சனை இருக்கு, நீ சிங்கிள்ன்ட்டே இருக்க. கல்யாணம் பண்ணிப்பாரா, அப்பதானே அந்த வலியும் வேதனையும் தெரியும். பண்ணிப்பாரு, அப்பதான் தெரியும். என்ன நியாயத்தை தானே சொல்றேன் நானு. நீங்க ஜாலியா இருக்கீங்க, சிங்கிளா இருந்து பாரு, அப்பதான் வந்துட்டு ஒரு மனுஷனோட கஷ்டம்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். அடையப்பா, சிங்கிள்னு என்னமோ நான் என்னமோ பிறக்கும் போதே பொண்டாட்டி கூட பிறந்த மாதிரில பேசிட்டு இருக்கேன். ஓ, 2 பேரும் டீமை பாக்குறீங்க. இப்ப பாடுறா, எடுத்து விடுறேன். இப்போ சிங்கிளா இருக்கிறோன்னா வச்சுக்குவேன், என்னோட தேவை நான் தான் பாத்துக்கணும். எனக்கு துணி, சாப்பாடு, வண்டி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் தான் வந்துட்டு காசு சம்பாதிக்கணும், நான் தான் பாத்துக்கணும். ஏய், நான் வந்துட்டு என்னையவே வந்துட்டு ஒரு உளி வச்சு செதுக்குற மாதிரி செதுக்கிட்டு இருக்கேன்டா. எப்பா, இதெல்லாம் செதுக்காம தான் நாங்க ஒரடியா வந்து நின்னுட்டோம் பாரு. இப்ப நான் வண்டி வாங்கியிருக்கேன், வண்டிக்கு டியூ கட்டணும், வீட்டுல பெற்றவங்க இருக்காங்க, அவங்கள பாக்கணும். நீ ஜாலியா வைஃப் கூட வந்துட்டு நீ தனி ஃபேமிலின்னு போயிருவில்ல, உனக்கு என்ன பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு போகுது? ஓ, நான் பெருசாதான் செலவு பண்றேன், ஆனா நீ வந்துட்டு நீ உனக்குன்னு தனியா செல்ஃபிஷா உன் குடும்பத்துக்கு தானே செலவு பண்ற. நானும் என்னையும் பாத்துக்கணும், எங்க அப்பாவையும் பாத்துக்கணும்ல. சிங்கிளா இருக்கிறத விட கப்பலா இருந்து பாரு, அந்த கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, இவளுக்கு தனியா செலவு பண்ணணும், வீட்டு இஎம்ஐ, அவங்க வாங்கியிருக்க இஎம்ஐ, ஏகப்பட்ட இஎம்ஐலயே எல்லா வாழ்க்கையும் போயிருக்கு. முக்கால்வாசி பணத்துல வர சம்பளத்துல கொஞ்சம் பணம் கூட நம்ம கையில நிக்க மாட்டேங்குதாப்பா. சரி இருப்பா, சிங்கிளோ கப்பலோ எல்லாத்தையும் விட நம்ம பணம் தான் முக்கியம். பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இப்போ பாரு, உனக்கும் பணம் தான் தேவைப்படுது, எனக்கும் பணம் தான் தேவைப்படுது. பணம் தான் லைஃப்ல முக்கியம். பணம் இல்லைன்னா ஒன்னத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஆமா தானே? பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை, பணம் தான் பிரச்சனை. பணம். A few moments later. அது நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே தெரியலையே, பயங்கர சத்தமா இருந்துச்சு. போலாமா? வாங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒரே பயங்கரமா அப்படியே சண்டை போட்டு பயங்கரமா கத்திட்டு இருந்தீங்களே. நான் முதல்ல சொல்றேன். இல்லடா, நான் முதல்ல யாரோ ஒருத்தங்க சொல்லுங்கப்பா. சரி அண்ணா, யாருக்கு வேண்டாம், நானே சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதாவதுண்ணா, இப்போ வந்துட்டு பணம் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை. இவன் என்ன சொல்றான்? பணம் தான் வந்துட்டு பிரச்சனை, அது இருந்தா தான் வந்துட்டு சர்வை பண்ண முடியும்னு சொல்றான். சரி, நான் என்ன சொல்றேன்? பணம் இருந்தா தான் சாதிக்க முடியும்னே சொல்றேன் நான். சரி, ஓகேங்களா? இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா பணம் வந்துட்டு எல்லாருக்குமே பிரச்சனை, யாரு வாழணும்னாலும் பணம் தான் தேவைப்படுது. இப்போ ஏன்னா இப்போ இது வழியா போகாம இப்போ வேதாந்தத்துக்குள்ள வரலாம். இந்த பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியமா? பணம் இருந்தா தான் சாதிக்க முடியுமா, இல்ல பணம் இருந்தா தான் வாழ முடியுமா? எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன். கண்டிப்பா பணம் இருந்தாதான் வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா பணத்தாசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. புரியலையா? பணத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது.
என்னன்னா சரியா? சொல்றீங்க, இப்ப பணத்துக்கு பின்னாடி ஓடினா தானே நம்ம எல்லா வீட்டையும் போஷிக்கிறது எல்லாம் பண்ண கண்டிப்பா முடியும். கண்டிப்பா. இப்போ பணம் வந்து எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையில் இருந்தா போதும். இப்போ பணத்துக்கு பின்னாடியே ஃபுல்லாவே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறதே உங்க வாழ்க்கையில முற்றிலுமா போயிடும். எல்லாரும் பறக்கிறான், வீடு வாங்குறான், கார் வாங்குறான், பங்களா வாங்குறான், எல்லாமே பண்றான், ஒரு கால் செத்து போயிடுறான். நீங்க எல்லாருமே இந்த வாழ்க்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய வேதம் அதிகமா நம்மளுக்கு போதிக்குது. அப்படிங்கும் போது இந்த பணத்தை மாத்திரம் வாழ்க்கையை குறிக்கோளா வச்சு வாழ்றது தவறு. ஓகேவா? எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகுச்சு அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆலோசனை பண்ணியிருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில பணம் ரொம்ப தேவையா இருக்குது என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்குன்னு. நீங்க சொல்லியிருந்திருக்கலாம், எங்க அப்பா அம்மாவை கவனிக்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையா இருக்கு நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சி இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் உழைச்சாலும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களால அந்த சந்தோஷம் சமாதானம் வீட்டுக்குள்ள இருக்காது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஏன் கண்டிப்பா இந்த வாழ்க்கைக்குள்ள இல்ல அப்படின்னா, நம்ம பணத்தை மாத்திரம் குறிக்கோளா வச்சுட்டோம். குடும்பத்தை உறவு, அந்த சந்தோஷம், அந்த ஐக்கியம், அந்த ஒரு ஃபெஸ்டிவல் வரும்பொழுது அவங்களோட சந்தோஷமா இருக்கிறது, குடும்பத்தை அப்பா அம்மாவை கூப்பிட்டு வீடு சந்தோஷமா இருக்கு, இதெல்லாம் மறந்துட்டு 24/7 லீவு நாளையும் ஓடுறோம், மற்ற நாளையும் ஓடுறோம். எதுக்கு ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கரெக்டா? அம்மாவா இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சண்டை, பிரச்சனை, பிளவு. சரி, ஓகே. இன்னைக்கு நான் ஒரு சின்ன காரியம் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி பார்க்குற நேயர்களுக்கும் ஒரு சில காரியங்களை நான் வந்து சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த செஷனை எண்ட் பண்ணலாம். எப்படி அப்படி நம்ம பேசலாம் அப்படின்னா, இப்போ முதலாவதாக நம்ம 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அது கடைசியில வாசிக்கலாம். இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ பணத்து ஆசை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. இந்த பணத்தினால நிறைய பேர்த்த விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வேதாகமத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 நபர்கள் யாரு அப்படின்னா, ஒன்று வந்து பார்ப்போம் அப்படின்னா யோசேப்பு, இன்னொன்னு யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த யோசேப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எத்தனை வெள்ளிக்காசுக்காக வாங்குறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு அவரை விற்கப்படுறாங்க. அப்போ ஏன் அப்படின்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. எப்படி அப்படின்னா, யோசேப்பு அவருடைய தகப்பனால அவங்க அப்பாவனால மிகவும் நேசிக்கப்பட்ட ஒருவன். யாரு? யோசேப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிதாவினால சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பிதா சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு யாரால் நேசிக்கப்பட்டவர்? தகப்பனால் நேசிக்கப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவினால தகப்பனால் நேசிக்கப்பட்ட ஒருவர். இந்த 2 பேரையும் இந்த உலகத்து வந்தா அந்த காரியங்கள், திட்டங்கள் வச்சுக்க, தரிசனங்கள் நடந்தா இங்க இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்வாங்க. அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் முடிக்கணும். அப்படிங்கிறதுக்காக யோசேப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, சகோதரர்கள்லாம் சேர்ந்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறத பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்படி காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இவர் மேல வச்சிருக்க பர்பஸ் போயிரும் அப்படின்னு பணத்தினால, எதனால? பணத்தினால அவங்கள காட்டி கொடுக்குறாங்க, விற்கப்படுறத பார்க்கிறோம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் என்று சொன்னா, இந்த கொடுத்ததுனாலயோ வித்ததுனாலயோ இவங்க தீர்மானங்கள் போகல. 30 வயசுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வராரு அப்படின்னா ஊழியத்துக்கு வராருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 30 வயசுல யோசேப்பினுடைய ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா இவன் அமைச்சரவையில உட்கார்றது வைக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இப்ப என்ன ஒற்றுமை பார்த்துட்டோம்? 3 ஒற்றுமைகள் 2 பேத்துக்குள்ளேயும் பார்த்துட்டோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம எடுத்துட்டு வருவோம். எதை எடுத்து வருவோம்னா, இந்த யோசேப்பை வச்சு இயேசு கிறிஸ்து வச்சு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கம் எதுக்கு அப்படின்னா, அவரு என்ன பண்ணியிருக்காரு, தன்னையவே ஜீவனாய் கொடுத்து, எதுல கொடுத்து? சிலுவையில கொடுத்து. யாரு? ரொம்ப செல்லமா இருக்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ரொம்ப அழகாய் நேசிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஒரு நேசகுமாரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெறும் 30 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கிட நினைச்சாங்க. ஆனா அவரோ நம்ம எல்லாத்துடைய பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் எதில் அறையப்பட்டாரு? சிலுவையிலே அறையப்பட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். பட்டதான நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் இனிமேல் யாருமே விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு அவர் விலக்கிரகமாய் அவரவே கொடுத்து நம்மள வாங்கியிருக்காருப்பா. மற்ற புரியுதா? அப்போ நீங்க உங்களோட வேல்யூவும் கோடி,
இவரோட வேல்யூவும் கோடி, அவரோட வேல்யூவும் கோடி. யாரோட வேல்யூவும் கோடி? ஹரியோட வேல்யூவும் கோடி, சிஸ்டர் உங்களுடைய வேல்யூவும் கோடி, உங்களோட வேல்யூ கோடி கணக்கு, அதாவது கவுண்ட்லெஸ். புரியுதா? அப்போ இந்த பணம், எந்த பணம்? இந்த பணத்தை எல்லாம் காட்டிலும் நம்ம மேன்மையானவர்கள் ஆண்டவர் சொல்றார். ஓகேவா? அப்போ நம்மளுடைய வேல்யூ நமக்கே தெரியல. நீங்க இந்த தங்கத்தை பார்த்து ஆஹான்னு சொல்றதும், ஃப்ளைட்டை பார்த்து ஆஹான்னு சொல்றதும், ட்ரெயினை பார்த்து அச்சச்சோ போக முடியலன்னு சொல்றதும், காரை பார்த்து நமக்கு இல்லையேன்னு வேதனைப்படுறதும், அந்த வேலையை பார்த்து இது நம்ம கிடைக்கலன்னு யோசிக்கிறதும், அடுத்த மாசம் கோவா, அடுத்த மாசம் லண்டனு, இப்படி மாறி மாறி எனக்கு இல்லை யோசிக்கிறத காட்டிலும் நீங்க வந்ததான நோக்கம் என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு எல்லாத்துக்கும் அன்பை மாத்திரம், எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை காட்டினாரோ அதே போல நீங்க எல்லாத்துக்கும் அன்பா இருக்கும். ஆமேவா? அதை நீங்க காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்து எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த யாராவது இந்த பணத்தை காட்டி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? பண ஆசை இருக்கக்கூடாது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறதுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்க அவங்களுக்கு சொல்லணும், நம்மளுக்கு இருக்கிற இது போதும், நமக்கு இருக்கிற இந்த ஆகாரம் போதும், இருக்கிற இந்த குட்டி வண்டி போதும், இந்த வீடு போதும், ஏதோ ஒரு நாள் வரும் ஆண்டவரை உயர்த்துவாருன்னு சொல்லணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் வசனம் இருக்கா அப்படின்னா நிறைய வசனங்கள் உள்ள இருக்குது. நிறைய வசனங்கள் நீங்க மாறி மாறி படிக்கலாம். ஓகேவா? நான் 3 வசனத்தை உங்களுக்கு சொல்றேன், அந்த 3 வசனத்தை மட்டும் நீங்க வாசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஒண்ணு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 37:28. அந்த வர்த்தகக்காரனான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள். சொன்னது வந்திருக்க அவசரத்துல. ஓகே, 20 வெள்ளிக்காசு. மத்த 26:15 நீங்க வாசிச்சீங்கன்னா வாசிங்க. நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். வந்துருச்சா? சொன்னது 30 வெள்ளிக்காசு. இயேசு கிறிஸ்துவும் யோசேப்பும் ரெண்டு. இப்ப இங்க இயேசு கிறிஸ்து, இங்க யோசேப்பு. 20, 30 வந்துருச்சு. அடுத்த வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 41:46. யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதா இருந்தார். 30 years. ஓகே. யோசேப்பு பார்வோனுடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தார். ஓகே, ரைட். ஓகேவா? புரிஞ்சுதா? அதே மாதிரி நேசகுமார்னு ஒண்ணு சொன்னேன். அதுக்கு லூக்கா 3:22 வாசிங்க. நான் வாசிக்கிட்டா? வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேலே இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயி, நீர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். கரெக்டா? ஓகே. அப்போ இந்த பணாசைக்கு வசனம் இருக்கா அப்படின்னா ஆமா. நான் சொன்ன வசனம் எங்க இருக்கு அப்படின்னா 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிப்போம். 6, 10, 11. பண ஆசை, வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வாசிக்க சொன்ன எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸா உட்காந்துட்டீங்க போல தெரியுது. இல்ல, இது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு நீங்க நல்ல விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் இன்றைக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை நீங்க வச்சிருக்கிறீங்க. இது எல்லாருடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கும். என்னன்னா, பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்கு. 11 வருஷத்தை மட்டும் வாசித்து முடிப்போமே. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடி, நம்மளை சாத்து சொல்றாரு, தேவ மனுஷர்களே எதை விட்டோடி? இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. புரிஞ்சுதா? இது மாத்திரம் இருந்தா போதும். ஓகேவா? சோ பண ஆசை நீ உடனே பண்ணணும். என்னன்னா சொல்ல வரீங்க? பண ஆசை இருக்கக்கூடாதுப்பா, பட்டவங்களை பார்த்து புலம்ப கூடாதுப்பா. ஓகேவா? ஓகேவா? எல்லாம் பார்த்து சொல்லுங்க. அவங்களை பார்த்து சொல்லுங்க. பண ஆசை, அங்க பார்த்து கேமரா பார்த்து சொல்லிருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சோ மச். ஹாப்பியா?